வல்லவன் குரலை வாழ்க்கை நெறி வல்லவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமை மாணவர்களே, அன்பு செல்வங்களே, அழகாக எழுதக்கூடிய ஆற்றல் படைத்த சிங்கங்களே, இப்பொழுது நாம் இதற்கு முன்னாலே பாட்டம் டு டாப் லெட்டர்ஸ்லாம் என்ன, அதை எப்படி எழுதுவது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது பாட்டம் டு அசெண்டிங், அந்த டாப்பை விட தாண்டி போகிறத நாம் பார்க்க போகிறோம். அப்படி டாப்பை விட தாண்டி போகிற எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். எல் எல் தெரியும். அதுக்கு அடுத்தது என்ன, டி அப்படி தெரியும். அடுத்தது ஹெச் தெரியும். அப்புறம் டி தெரியும். இப்போ இந்த எழுத்துக்களை எப்படி எழுதுறது அப்படின்னு ஒரு அதே சேம் மெத்தட் தான். இப்போ முதல்ல நம்ம எல் போட போகிறேன். பார், ஒரு இமேஜினேஷன் இப்படி பண்ணிடுறேன். கவனிங்க, ஒரு இமேஜினேஷன் சாச்சாச்சு. இதுதான் ஸ்கெல்டன். இப்போ நான் எல் போட போகிறேன். நல்லா கவனிங்க. இப்படி போயிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி வரணும். இந்த கிட்டக்க வந்து அப்படி வளையணும். ஓகேவா? தெரியும். இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்கெல்டன் ஐடியாவை நான் பண்ணுறேன். இந்த கை வெளியில் வந்து பின்பக்கமாக போயிட்டு ஸ்ட்ரைட் பண்ணணும். அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து அவ்வளோதான். திஸ் இஸ் எல். திஸ் இஸ் எல். எகைன் இங்கே பாருங்கள், இந்த எல்லை நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். ஓகேவா? போடலாம்ல? மறுபடியும் எழுதுகிறேன். நல்லா கவனிங்க. ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். இப்போ நான் இப்படி வெட்ட போகிறேன். இப்போ டீ ஆகிடுது. ஓகேவா? இப்போ எல்லையும் டீயும் ஒரே ஸ்ட்ரைட்டாக நான் போட்டாச்சு. எழுதுகிறேன். எல் எல். அதுக்கடுத்து ஒரு டீ போடுறேன்னே. ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்போ நாம் எல் என்ற லெட்டரையும் டி என்ற லெட்டரையும் எப்படி எழுதுவது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த லெட்டருக்கு போகலாமா? அடுத்தது ஹெச். ஹெச் ஹெச் என்ற லெட்டரு எல்லையும் ஹெச்சையும் தொடர்பு படுத்துகிற லெட்டர். பார்க்கலாம், கவனிங்க. இப்போ அசெண்டிங் லைன், டாப் லைன், பாட்டம் லைன், டிசெண்டிங் லைன். இப்போ 4 லைன்ஸ். இந்த 4 லைன்ஸில் இப்போ நான் ஹெச் போட போகிறேன். ஹெச் எப்படி போடுறது அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த எல் ஐடியா அப்படி போட்டாச்சு. அப்படி போட்டாச்சு. கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ரைட், ஓகே. இது உங்களுடைய கற்பனை. அடுத்தது பார்க்கலாம். இந்த எல் போட்ட மாதிரி அங்கே போய் டாப்பில் போய் பின்பக்கமாக வளைஞ்சி இப்படி ஸ்ட்ரைட்டாக வரணும். அதுக்கப்புறம் போயிட்டு பாருங்கள், அப்படி போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து தான் இப்படி பண்ணணும். இதை இப்படி பிரித்து போட்டுறக்கூடாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து தான் திரும்பணும். நான் திரும்ப போடுறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஹெச். புரியுதுங்களா? ஹெச் எப்படி போட்டேன்னு அகைன் நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன். ஸ்ட்ரைட் 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 ஹெச் ஓவர். புரியுது? ஹெச் எப்படி போட்டோம் அப்படின்ற ஐடியா. இப்போ இதே மாதிரி தான் நாம் கே போட போகிறோம். எப்படின்னா இங்கே பாருங்கள், இதே மாதிரி ஸ்ட்ரைட்டு பண்ணுறோமா? இப்போ இந்த கோட்டு மேலே போய் அப்படி வளைஞ்சிங்கள, அப்படி இப்படி வந்து அவ்வளோதான். எப்படி போட்டிருந்ததுங்களா? அகைன் நான் ஜாயின் பண்ணுறேன். ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். ஓகே, ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். ஓகே,
இப்போ கீ. இப்போ அகைன் திரும்ப எழுதுகிறேன். ஹெச்ஏ ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட், தென் கே ஸ்ட்ரைட். ஓகே, இஸ் அ கே. இப்போ நாம் கே எழுதிட்டோம். அதுக்கு அடுத்தது கே பி. இதே மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் ஏக்கு பக்கத்தில் வர்ற பிஏ நாம் போட போகிறோம். ஓகேவா? வெல்கம். கவனி. ascending line, top line, bottom line, கொஞ்சம் கீழே இருக்கிறேன். bottom line, descending line. இப்போ நாம அடுத்த லெட்டர்ஸ் எழுத போகிறது பி. ஏவுக்கு பக்கத்தில் வர்ற பி ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான். இதான் இங்கே ஒரு சின்னதாக ஒரு கற்பனை ஒன்று பண்ணிங்க லைட்டாக, அவ்வளோதான். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், எல் போட்ட மாதிரியே இப்படி போயிட்டு கை பின்னாடி வளைஞ்சி இப்படி வரணும். வளைஞ்சி இந்த ஸ்பாட்டுக்கு வந்து இப்படி வளைஞ்சி அந்த ஓ போட்டிங்கள அது மாதிரி சுற்றிடணும். ஓகேவா? பி. இங்கே டச் பண்ணக்கூடாது, கேப் இருக்கணும். தென் அடுத்தது இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட். ஓகேவா? ஸ்ட்ரைட் இஸ் அ பி. இப்போ பி போட்டோம். பிக்கு அடுத்தது நான் அடுத்தது எஃப் போடணும். ஏன்னா இந்த ரெண்டு லெட்டர்ஸுக்கும் கன்ஃபியூஸ் வந்துடக்கூடாது. இங்கே நான் பி போடுறேன். ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். ஏற சற்றேற தாழ இந்த பிஎஃப்பும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிங்க. இந்த பாருங்க, ஒரே ஸ்ட்ரைட் லைன் மேலேருந்து கீழே வந்து இப்போ நீங்கள் எல் போட்ட மாதிரி போட்டு ஸ்ட்ரைட்டாக இழுத்து அப்படி கிட்ட வந்து அப்படியே பக்கத்திலே போகணும். வளைச்சின்னு எட்ட போகக்கூடாது. அப்படியே போயிட்டு அது கூட ஸ்விட்ச் இப்படி உள்ள அது உள்ளே மாட்டின மாதிரி அப்படி போட்டிருக்கு. அவ்வளோ தான் எஃப். இந்த பிஎஃப் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அகைன் எஃப். அப்படியே போயிட்டு இது உள்ள கேப் அப்படியே இழுக்கிறேன். பார், அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படியே அப்படியே இழுக்கிறேன். பாருங்க, ஆகும் பாருங்க எப்படி எஃப் நிற்கிது பாருங்க, எப்படி எஃப் நிற்கிது பாருங்க. ஓகே, இவ்வளோதான் எஃப் போட போகிறோம். எஃப். சில பேர் இந்த எஃப்பை மேலே கோடாக போடாமல் கூட இப்படி போடுவாங்க. இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். மேல் லைனுக்கு போகாமலே செய்யலாம். ஐ மாதிரி போட்டுட்டு அடுத்ததுக்கு வரலாம். ஓகேவா? அடுத்த விஷயத்துக்கு நாம் வரப்போகிறோம். இப்போ அடுத்தது டி போட போகிறோம். டிஜிக்யூ. ஓகே, அடிச்சிட்டோமா? வெல்கம். இப்போ நாம் டி போட போகிறோம். கவனிங்க. இஸ் ஏ டாப் லைன், சாரி ascending line, top line, bottom line, descending line. டி போடக்குள்ள சிஏ மெத்தடில் போட்டு அப்புறமா எல் டைப்புக்கு வரணும். இப்போ நான் முதல்ல பண்ணோம், சி போட்டோம், அந்த சி மாடல். இது வெளி சி மாடல். அங்கே போய் தொடும்போது ஏ மாடல். ஆனால் கீழே வரக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக போயிடணும். போயிட்டு இந்த உள்பக்கமாக வளைச்சி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு வரணும். அப்படி வந்து இங்கே கீழே வரலும் வந்து அப்புறமா அப்படி வளையணும். இப்படி வளைஞ்சிடக்கூடாது. புரியுதா? நான் மறுபடியும் போடுறேன், நல்லா கவனிங்க. ஹை டி ஸ்ட்ரைட். ஓகே, வெரி ஃபைன். இந்த பாருங்க,
சி போட்டோமா, போட்டச்சா, அப்படியே போகிறோம். எல் மாதிரி போட்டு ஏ கிட்ட வந்து வளையிற மாதிரி வளையணும். டி. ஓகே, அடுத்த விஷயத்தை நான் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ டி. ஓகே 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 டி. மேலே கீழே இறங்குற லைனே ஒரு அழகு. இப்போ அடுத்தது ஜி போட போகிறேன். இப்போ ஏ போட்ட மெத்தட்லேயே தான் நான் இந்த டி போட்ட மெத்தட்லேயே தான், அதான் ஏ போட்ட மெத்தடு, சி போட்ட மெத்தடு எல்லாம் ஒன்று தான். இப்போ ஜி போட போகிறேன். இங்கே பாருங்கள், அந்த சி போட்டோமில்ல, இந்த போட்டேன். அப்புறம் ஏ டச் பண்ணுற மாதிரி டச் பண்ணேன். இப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படி வா, அப்படி வளைச்சி விடு. ஓகேவா? அகைன் நல்லா கவனிங்க. இப்படி போகிறேன், இப்படி போகிறேன், கை பின்னாடி வரேன், இங்கே டச் பண்ணுறேன், இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து பார், இது ஒரு ஸ்ட்ரைட்டாக கிட்ட வந்து இப்படி ஆஃப் ரவுண்டில் வளையணும். அகைன் நான் திரும்ப செய்கிறேன் பாரு ராஜா. ஸோ ஐ வெல்கம் ஸ்ட்ரைட். ஓகே ஓகே ஸ்ட்ரைட். அப்படி அப்படி வந்து நின்று அப்படி வளையணும். இப்படி வந்து அப்படி டிக் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுடுதா? இப்போ ஜி போல் டி போட்டாச்சு, ஜி போட போகிறோம். ஜி ஜி அப்படி ஸ்ட்ரைட். இந்த கையை அப்படி வேகமாக இழுக்கணும். அவ்வளோதான். வெல்கம். அடுத்தது கியூ போடலாமா? அடுத்தது கியூ. அடுத்தது கியூ போட போகிறேன். உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். ஏறக்குறைய ஜி போட்ட மெத்தட்லே தான், கொஞ்சம் வித்தியாசம். இப்போ சி போடலாமா? சி போட போகிறேன். ஓகேவா? ஏ மாதிரி வரட்டுமா? வந்தாச்சு. இப்படி கையை பின்னோக்கி இப்படி இழுக்கணும். நல்லா இப்படி பின்னோக்கி ஸ்ட்ரைட்டாக வேகமாக வந்து பாரு, இந்த கோட்டு மேலே போயிட்டு இப்படி பிரியணும். அவ்வளோதான். அகைன் நான் திரும்ப சொல்ல போகிறேன் கண்ணு. ஓகே ஓகே ஸ்ட்ரைட். அப்படி போகணும். ஓகேவா? இப்போ ஜாயின் பண்ணி கேட்டோமா? ஸ்ட்ரைட். சாரி, ஸ்ட்ரைட். Q. Again straight, 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 straight. Okay. Q. Then அடுத்து J போட போகிறேன். J. நல்லா கவனிங்க. இந்த ஐ போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் போடுறேன். லைனே இப்படி ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்கிறீங்க. இப்போ அந்த ஜி போட்டிங்களே, அவ்வளோதான். அதே மாதிரி தான் போடணும். ஜி மறுபடியும் ஜாயின் பண்ணுறேன். கவனிங்க. ஸ்ட்ரைட். ஓகே ஸ்ட்ரைட். ஓகே, மேலே 2 புள்ளியை குத்திட்டேன். இப்போ உங்களுக்கு எழுத்து அழகாக புரிஞ்சிருக்கோம். ஓகேவா? புரியுதா? அடுத்த விஷயத்துக்கு போக போகிறோம். இப்போ அடுத்து ஜே போட்டேன். அடுத்த லெட்டர் ஒய் போடணும். அது பிஇசட். ஓகே, அடுத்தது இப்போ நம்ம போட போகிறது ஒய் லெட்டர்ஸ். ஒன்றுமே கிடையாது. அந்த வி போட்டிங்கள, அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் அப்படி கீழே. அவ்வளோதான். எவ்வளோ அழகு பாருங்கள். அப்படி போட்டு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். அப்படியே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். அவ்வளோதான். அப்படி செக்னு இழுக்கணும். ஓகேவா? இப்போ ஜே பாருங்க. ஜே ஒய் ஒய் ஒய். ஓகே, அடுத்தது நாம் போட போகிறது பி. கவனிங்க. பி.
நல்லா ஷார்ப்பாக கவனிங்க. இப்போ இதை அழைச்சிட்டுமா? ஓகே ஓகே. அடுத்தது இப்போ அடுத்த லெட்டர்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ண போகிறது ஒய் போட்டாச்சு, பி போட போகிறோம். லைன் டைட். ஓகே ஓகே. பி எப்படி போட்டோன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த ஐ போட்ட மாதிரியே போட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படி லைனை எடுத்துடுறேன். அப்புறம் அந்த கோட்டு மேலே போகிறேன். அப்படி இப்படி போட்டு அவ்வளோதான். இங்கே ஸ்ட்ரைட்டாக அப்படி உள் நோக்கி எட்டணும். அகைன் நான் பிஏ பண்ணுறேன், ஸ்ட்ரைட். ஓகே, அப்படி போட்டு அடுத்த பி. ஓகே, இங்கே அடுத்த லைனில் நான் போட்டு காட்டுறேன், சும்மா போட்டு காட்டுறேன். 2-3 லைனை போடல. தென் ஸ்ட்ரைட். ஓகேவா? வெல்கம். அந்த பி அடுத்தது நாம் போட போகிறது இசட். இசட்டை நல்லா கவனிச்சிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கவனிங்க ராஜா. இந்த பார், அப்படி போயிட்டு அப்படி கையை இப்படி ஸ்ட்ரைட்டாக இழுக்கிறேன். இந்த கோடு இப்படி மேலே போய் இப்படி வளைஞ்சி இப்படி ஸ்ட்ரைட்டாக இழுக்கிறேன் உள்பக்கம். அவ்வளோதான் இசட். திரும்ப சொல்கிறேன், இந்த பார், இப்படி போகிறேன், அப்படி பண்ணுற கையை உள்நோக்கி இழுக்கிற, மறுபடியும் மேலே போய் ரவுண்ட் பண்ணி ஷேக் உள்ள ஒரு. அவ்வளோதான் இசட். இங்கே பாருங்கள், இசட். அப்படியே போயிட்டு அப்படி போயிட்டு இசட். வெரி சிம்பிள். இசட். நவ் இசட்டை போட்டாச்சு. இப்போ மேக்ஸிமம் எல்லா லெட்டரையும் நம்ம பயிற்சி எடுத்துட்டோம். இதை வச்சுக்கிட்டு அழகாக எழுதணும். இப்போ ஒரு சின்ன வேர்டு கூட நான் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு, எப்படி நாம் எழுத போகிறோன்ற விஷயத்தை கவனிப்போம். நவ் இப்போ நாம் கேட் அப்படின்னு எழுதுவோம். இஸ் அ கேட். is a top line, bottom line. That is ascending, is a descending. இப்போ நம்ம சி போட போகிறோம். நல்லா தெரியும், கை வெளியே போயிட்டு உள்ளே வரணும். இங்கே பாருங்கள், அப்படி போயிட்டு அப்படி போட்டாச்சு. கை இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறேன். அடுத்தது ஏ சி, அப்படி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். ஓகே. how this word, எப்படி இது லெட்டர்ஸ் அப்படியே அழகாக ஃபாலோ பண்ணலாம். again நான் வேறு பண்ணுற பாருங்களேன். இப்போ அழகாக டாக் 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 ரெண்டுத்தையும் பக்கத்தில் வைக்கக்கூடாதா? இருந்தாலும் வைக்கிறேன். கவனிங்க, டி டாக் டி டி. கையை ஏ போட்ட மாதிரி போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக பின்னாடி இழுக்கிறேன். டி போட்டாச்சா? அடுத்தது ஓ பாருங்கள். அப்படி போட்டு உள்ளே போய் சுழிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஜி இப்படி போடுறோம். இப்படி போய் தொட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படி இழுக்கணும். அவ்வளோதான். இங்கே கையை கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு அப்படியே வளைக்கணும். அவ்வளோதான். கையை கொஞ்சம் நிறுத்தணும், நிறுத்திட்டு வளைக்கணும். ஓகேவா? அடுத்தது ஹென் போடுறேன் பாருங்களேன். ஹென் பாருங்கள், எச் இதை பாருங்கள். அப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறேன், அப்படி வரேன். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வரேன். இப்போ கை கீழே நல்லா படுத்து போகணும். என். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், என். ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட். அழகாக வளைங்க. கேட் டாக் ஹேன். கை அப்படி போகணும், இப்படி வரணும். கேட்டை ஏரில் எழுது. சி எப்படி போடுவா? அப்படி போட்டு அப்படி போட்டு அப்படி வந்து டச் பண்ணுவோம். சி. அடுத்தது ஏ, அப்படி போவோம். அப்புறம் டி. கடைசியில் தான் இந்த கட்டிங் பண்ணணும். ஃபாலோ பண்ணுவீங்களா? சூப்பராக எழுதலாம். இதை மாதிரி எழுதுனீங்கன்னா நோபடி இன் த வேர்ல்டு பீட் யூ. உங்களை பீட் பண்ணவே முடியாது. சரியாக ஃபாலோ பண்ணுவீங்களா? அழகாக எழுதி அம்மா கிட்ட அப்பா கிட்ட காட்டுங்களேன். அவங்க
அவ்வளோ சந்தோஷம் அடைவாங்க தெரியுமா? செய்வீங்களா இல்லையா? அதை செஞ்சு காட்டணும். அப்பா அம்மாவை சந்தோஷப்படுற விஷயம் என்ன தெரியுமா? நாம் வளர்ந்து காட்டுற விஷயந்தான் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். அதை செய்யலாமா? வெல்கம் ராஜா, பாய்.